பிளாஸ்ட் மூவி சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அர்ஜுன் சார் ஆக்டிங்காக இருக்கட்டும், அபிராமி மேம் ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மெயின் வந்து பிரீத்தி முகுந்தன் மேம் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்ல. நடுவில் மூவிக்கு நடுவில் போடுறாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்தால் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். மெயின் கேர்ள்ஸ்க்கு செல்ஃப் டிஃபென்ஸ் தேவைன்னா பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. ஒரு இத்தனை நாளா வந்து லைட்டா ஒரு நார்மல் ஆக்டிங் கொடுத்துருப்பாரு அர்ஜுன் சார். ஆனா இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு. மெயின் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அபிராமி மேமும் அர்ஜுன் சாரும் பண்றாங்க. அதனால அவங்க காம்போ பார்க்க சூப்பரா இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்ம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து வில்லன் ஆக்டர்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இல்ல விஜய் சார் ரெஃபரன்ஸ்லாம் இல்ல. படத்துல மெயின் வந்து போர் அடிக்காம பார்க்கலாம். 2.5 hours உட்காரோம்னா கண்டிப்பா போர் அடிக்காம பார்க்கலாம். கண்டிப்பா கன்வே ஆகும். ஆமா, சூப்பரா பண்ணிருக்காங்க. மெயின் இந்த மூவில வந்து எந்த லாகும் இல்ல. அதே மாதிரி நெகட்டிவ் எதுவுமே இல்ல. ஃபுல்லா பாசிட்டிவ் தான். நல்லா இருந்துச்சு. ஆமா, நல்லா இருந்துச்சு.